தோனிராம் ஜட்சன் அவர் மனைவி ஆன் ஹார்டினுடன் பரம தரிசனத்தோடு 1812 பிப்ரவரி மாதம் 19 அமெரிக்காவிலிருந்து கப்பலில் புறப்பட்டார். அவர் 9/8/1788 முதல் 12/4/1850 வரை 68 ஆண்டுகள் வாழ்ந்தார். நீண்ட பிரயாணத்தை முடித்து கல்கத்தா வந்து இறங்கினார். ஆனால் கர்த்தர் பர்மாவுக்கு வழிநடத்தியதால் 1013 பர்மா சென்றார். கலெக்டரை அணுகி தங்களை பற்றி கூறினார். அவர் ஊழியத்திற்கு பர்மா உகந்ததல்ல, எனவே அமெரிக்காவுக்கு திரும்பி விடுங்கள் என்று கலெக்டர் ஆலோசனை கூறினார். எங்களை அழைத்து வந்த தேவன் எங்களோடு இருக்கின்றார் என்று கூறிய ஜட்சன் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். நாள்தோறும் சுமார் 14 மணி நேரம் தெருவாக அலைந்து சென்று ஆண்டவரின் அன்பை எடுத்துரைத்தார். 6 ஆண்டுகள் அயராது உழைத்தபின் மாதங் நவ் என்ற ஒருவர் மட்டும் ஆண்டவரின் அன்பை ருசிக்க ஆரம்பித்தார். ஜட்சனுடைய 2 குழந்தைகள் ரோஜர், மரியா இருவரும் தொடர்ச்சியாக மரித்து போயினர். நோய்வாய்ப்பட்ட அவரது மனைவியையும் பராமரிக்க வேண்டியதாயிற்று. ஆயினும் சிறிதும் விசுவாசத்தை நல்வவிடவில்லை. பொறாமை கொண்ட சில மந்திரவாதிகள் கொடுத்த பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் ஜட்சன் 20 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியேறியதும் முன்னிலும் உற்சாகமாய் உழைத்தார். அயராது உழைத்து பர்மிய மொழியை கற்று அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஜட்சன் காலத்திலேயே அப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் உருவானதாக அவரது சரித்திரம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 20:19 எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். Acts 20:19. Paul served the Lord with humility, tears and trials. One song. போராடும் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அலைகள் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் தோனிராம் ஜட்சனை போல உம்மை பின்பற்றி வர, உம்மை பிரசங்கிக்க எனக்கு கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.